கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி இதையே யோசித்தமானிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது மலரும் நினைவுகள் சொல்லப்போனால் தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கடுத்து கார்த்தி வந்துட்டு தீபாக்காக ஹெல்ப் பண்ணுது, அப்புறமேட்டு கீழே விழ போகிற கார்த்தி வந்துட்டு அப்படியே நம்ம தீபா தாங்கி பிடிச்சது, அவங்க வயல் வரப்புலலாம் நடந்து போயிட்டுருப்பாங்களே அப்போ வந்துட்டு என்ஜாய் பண்ணி பேசி சிரித்தது, அப்புறமேட்டி தீபாக்காக கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்பிள் கட் பண்ணும்போது கையில் அடிபட்டது உடனே தீபா எடுத்து வாயில் வச்சுக்கிடுவாங்கல்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. தீபா வந்துட்டு கார்த்திக்காக பண்ண ஒவ்வொன்றத்தையும் இந்த வீட்டில் வந்துட்டு பிரச்சனை எதுவும் வந்தப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த கஷ்டத்தையும் வெளி காட்டிக்காமல் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்த மாணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சேம் அந்த சைடு அபிராமியை பார்த்தா கோவிலில் வச்சு அந்த சாமியாடி அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த தாலி எடுத்துகிட்டு போய் பையனை விட்டு பூஜை பண்ண சொல்லி அந்த ஆற்றுல விடு, அந்த கடவுளே உனக்கு ஒரு நல்ல மகாலட்சுமியான பொண்ணை கொடுப்பாங்க, அவள் தான் உன் குடும்பத்தை வந்துட்டு பார்த்துக்க போகிறா, எல்லா பிரச்சனையிலேருந்து அவள் தான் காப்பாற்ற போகிறா, அவள் தான் வந்துட்டு உன் பையனுக்கு வந்துட்டு சரியான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசனை பண்ணிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தான் எதுவும் தப்பாக நினச்சிட்டோமோ, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, மீனாட்சி சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் வந்துட்டு எதேச்சியாக நடந்ததில்லை, அந்த கடவுளே முடிவு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தமானிக்கே இருக்காங்க. அடுத்து வந்துட்டு விறுவிறுன்னு சாமி ஃபோட்டோ முன்னாடி போகிறாங்க. போயிட்டு கடவுளே என்னை மன்னிச்சுடு, நான் வந்துட்டு இவ்வளோ நாள் தீபாவை புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், இந்த கல்யாணம் ஒரு ஏமாத்து கல்யாணம் சும்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் இதெல்லாம் உன்னோட விருப்பப்படி தான் நடந்திருக்கு, நீ என்ன நடத்தி வைக்கணும்னு நினச்சியோ அதை தான் நடந்திருக்கு, அப்போது அந்த பூசாரி அம்மா கொடுத்த தாலி தான் தீபா கழுத்தில் ஏறி இருந்திருக்கு, இதெல்லாம் உன்னோட திருவிளையாடல் தான், இதெல்லாம் புரிஞ்சிக்காம நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு தீபாவை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் இதெல்லாம் நான் வந்துட்டு வேணும்னே செய்யலை, என் பையன் மேலே உள்ள பாசத்தில் தான் செஞ்சேன், என் பையனோட வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் செஞ்சேன், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் சாமி தெரிஞ்சிருக்கு, நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை நீயாவது மன்னிச்சிரு, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் அவளை கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமாக படுத்தினேன், தீபா வந்துட்டு எத்தனையோ டைம் அவள் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல வந்தா, ஆனால் நான் அதை புரிஞ்சுக்காமையே போயிட்டேனே, நான் வந்துட்டு என்ன மாதிரி ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சாமிக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்படியே கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிடு, என் பையனோட வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும், தீபா வந்துட்டு நீங்கள் அமுச்சு வச்ச பொண்ணு, கார்த்திக்காக யார் முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த பொண்ணு தான் தீபான்னு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமேல் வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், தீபாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன், ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அதெல்லாம் தீபாவால் தான் வருதுன்னு நான் தான் வந்துட்டு தப்பாக நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டு நீயே இன்றைக்கி எனக்கு புரிய வச்சிட்ட, அந்த குறி சொல்கிற அம்மா சொன்ன மாதிரி கார்த்திக் ஏற்ற பொண்ணு தீபா தான் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அந்த பக்கம் விறுவிறுன்னு எங்கேயோ வெளியில் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு கார்த்திக்கு தெரிஞ்சிடுச்சு தீபா வந்துட்டு நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு பேரும் பழகி பார்க்கலாம், அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. கார்த்திக்கு தான் தெரியுமே, யாரையுமே வந்துட்டு கம்பல் பண்ணுறது கார்த்திக்கு பிடிக்காது, ஸோ தீபாவுக்கு வந்துட்டு கார்த்தியை பிடிச்சிருந்தா தான் அவங்க கூட வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருச்சே தீபா வந்துட்டு கார்த்தியை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்துட்டு ட்ராக்கு வேறு லெவலில் போகும். சொல்ல போனால் உலக அதிசயத்தில் ஒன்றாக அபிராமியே தீபாவை பற்றி வந்துட்டு நல்ல விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரோமோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு மீனாட்சி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறதெல்லாம் அபிராமி கேட்டது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் ட்விஸ்ட்டு டைரக்டர் கொண்டு வருவாங்கன்னு நினச்சி பார்க்கல. இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் எபிசோடு வந்துட்டு சூப்பராக இருக்க போதா இல்லை மொக்கையாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.